ஹாய், வெல்கம் டு லிட்ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபெனாமினல் விமன் பை மாயா ஏஞ்சலோ. டூ த பெஸ்ட் யூ கேன் அன்டில் யூ நோ பெட்டர், தென் வென் யூ நோ பெட்டர் டூ பெட்டர். ஸோ இட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் மாயா ஏஞ்சலோ. ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் பார்க்குறப்பவே தெரியுது எந்த மாதிரியான ஒரு ஆப்டமிஸ்டிக் பர்சன் இவங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த போயமும் ஃபெனாமினல் விமனும் ஒரு ஆப்டமிஸ்டிக்கான ஒரு போயம் தான் நம்ம பார்க்கலாம். Maya Angelou, she was born in the year 1928 and died 2014. ஸோ இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் மெமோரிஸ்ட் போயட், சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஆக்ட்ரஸ், சிங்கர் அண்ட் டான்சர். இவங்க தீம்ஸ் வந்து லவ், பெயின்ஃபுல் லாஸ், மியூசிக், ஐடென்டிட்டி கிரைசிஸ், ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். இவங்க எந்த மாதிரியான ரைட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா டைரக்ட் அண்ட் கான்வர்சேஷ்னல் ஸ்டைல் வித் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போயம்ஸ் எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ட்டுனா ஃபீமேல் எம்பவர்மெண்ட் பற்றியும் அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பற்றியும் தான் வந்து அவங்க ரைட்டிங்ஸில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களோட போயம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆந்தம் ஆஃப் ஃபீமேல் பவர். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இவங்களோட ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு. இவங்க லைஃப் டைமில் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் நோட்டபுளான அவார்ட்ஸ் வந்து நேஷ்னல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸ், பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் 3 times வந்து கிராமி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் ஆன் த பல்ஸ் ஆஃப் மார்னிங். ஸோ இதெல்லாமே இவங்களுடைய நோட்டபுள் ஒர்க்ஸ். ஃபினாமினல் விமன் வந்து 2 times வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1978 ஸ்டில் ஐ ரைஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ரீபப்ளிஷ் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 1995 அவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் ஃபினாமினல் விமன் 4 poems செலிப்ரேட்டிங் விமனில் வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னா ஒரு பிளாக் விமன் வந்து அமெரிக்காவில் யூஎஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒயிட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு இடையில் ஒரு பிளாக் விமனாக வந்து எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படி வந்தால் எந்த மாதிரி வந்து நம்மளை ஆப்டிமிஸ்டிக்காக மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த போயத்தில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னவா இருந்தால் என்ன, நீ எப்படி இருந்தால் என்ன, அதை நீ பாசிட்டிவாக எடுத்துக்கோ, காட் கொடுத்ததை பாசிட்டிவாக எடுத்துக்கோ. அதுதான் இந்த போயமோட கான்செப்டாக இருக்குது. இதில் வந்து 5 different length ஆஃப் ஸ்டான்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில், அதுக்கப்புறம் ஷார்ட் லைன்டு ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெனாமினல் விமன் poetic lines பார்க்கலாம். Pretty women wonder where my secret lies. I am not cute or built to suit a fashion model size. But when I start to tell them, they think I am telling lies. I saw it's in the reach of my arms, the span of my hips, the stride of my step, the curl of my lips. I am a woman, phenomenal woman. That's me. So pretty women means here model, beautiful women in a society. So அவங்களாம் கூட மாயா ஏஞ்சலோ பார்த்து, இங்கே ஸ்பீக்கர் யார் அப்படின்னா வந்து மாயா ஏஞ்சலோவே தான். பொயட்டஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மாயா ஏஞ்சலோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டி விமன்லாம் கூட இவங்களை பார்த்து கொஷின் கேட்குறாங்களாம். ஸோ வாட் இஸ் யுவர் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ், எப்படி நீங்கள் இவ்வளோ சக்ஸஸிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அந்த பிரிட்டி விமன் மாதிரிலாம் வந்து நான் ஃபிட்டாக அழகாலாம் இருக்க மாட்டேன், அவங்க போடுற மாதிரி ஃபிட்டான எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே எனக்கு சூட் ஆகாது. ஸோ நான் அந்த மாதிரி ஃபிசிக்கல் பியூட்டி, ஸ்ட்ரக்சர்டு பியூட்டி வந்து எனக்கு கிடையாது. ஆனால் எல்லாருமே என்னை பார்த்து வந்து ஒன்றாக ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் என்னை பார்த்து எப்படி இவ்வளோ சக்ஸஸிவாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. when I start to tell them, சொல்ல ஆரம்பிக்கிறப்போ they think I'm telling lies. இதுதான் என்னோடய சீக்ரெட், இதனால தான் நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்குறாங்களாம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஸோ என்னோடய சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் இன் த ரீச் ஆஃப் மை ஆர்ம்ஸ். இது வந்து என்ன எங்கே இருக்குது, ஸோ என்னோடய சக்ஸஸ் வந்து அது எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா என்னோடய ஆர்ம்ஸ் தான். த ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ், ஒரு கென்யன் ஆஃப்ரிக்கன் விமன் வந்து எப்படி ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்து ஃபேட்டாக எப்படி இருப்பாங்க, ஸோ அது மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. அந்த விஷயங்களே உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பேன் ஆஃப் மை ஹிப்ஸ் அப்படின்னா இந்த ரித்தம், அவங்க நடக்கிறப்ப வந்து அந்த ஹிப் எப்படி இதாகுது, ரித்தம் மாதிரி வந்து மூவ் ஆகுது. த ஸ்ட்ரைட் ஆஃப் மை ஸ்டெப், நான் நடக்கிறப்போ என்னோடய வாக் வந்து எப்படி இருக்குது. கேர்ள் மீன்ஸ் ஸ்மைல்,
என்னோடய லிப்ஸில் வர ஸ்மைல், இதெல்லாம் தான் வந்து என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து காரணம். அதனால தான் அவங்க அவங்கள சொல்லிக்கிறாங்க, ஐ எம் அ உமன். நான் ஒரு உமன்னு சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். ஃபினோமினல் விமன், நான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி விமன். இதெல்லாம் யார் அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, I walk into a room just as cool as you please, and to a man the fellows stand or fell down on their knees. Then they swarm around me, a hive of honeybees. I saw, it's the fire in my eyes and the flash of my teeth, the swing in my waist and the joy in my feet. I am a woman, phenomenal woman. That's me. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகிறேன், ஒரு பப்ளிக் பிளேஸில் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா என்னை நான் எப்படி வச்சுக்குவேன், நான் ரொம்ப கூலாக இருப்பேன். அண்ட் ப்ளீஸ் டு அ மேன். ஸோ நான் ஒரு மேன் என்னை பார்த்தாலும் சரி, இல்லை நான் ஒரு மேனை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே என்னை ரொம்ப காமாக ரொம்ப சில்லாக நான் வந்து வச்சுக்குவேன். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, ஸோ மென் வந்து எப்படின்னா ஒரு கூட்டமாக வந்து என்னை எப்போதுமே என்னை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்காங்க. அது எது மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, they swarm around me, the crowded me, a heap of honey bees. ஒரு தேன் கூட்டில் எப்படி வந்து ஒரு தேன் வந்து அந்த தேன் கூட்டியே சுற்றிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி மென் வந்து எப்போதுமே என்னை சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோடய கான்ஃபிடென்ஸ் தான், என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐ சே இட்ஸ் அ ஃபயர் இன் மை ஐஸ். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா என்னோடய ஐஸை வந்து எப்படி வச்சுக்கிறேன், ரொம்ப வந்து ரொம்ப ஸ்பார்க்கில் வச்சுக்கிறேன். ஃப்ளாஷ் ஆஃப் மை டீத், அந்த ஃப்ளாஷ் ஆஃப் மை டீத் அப்படின்னா ரொம்ப ஆல்வேஸ் ஸ்மைலிங் பர்சனாக நான் இருக்கேன். ஸ்விங் இன் மை வேஸ்ட், த மூமெண்ட் ஆஃப் மை வாக் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப ரித்தமிக்காக நல்லாயிருக்கும். அண்ட் த ஜாய் இன் மை ஃபீட், நான் எப்போ எங்கே இருந்தாலுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயபிளாக நான் இருப்பேன். ஸோ ஐ எம் அ விமன், ஃபினாமினல் விமன், தட்ஸ் மீ. ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா அது நான் தான். ஸோ ஐ எம் அ எக்ஸ்ட்ராடினரி விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, men themselves have wondered what they see in me. They try so much, but they can't touch my inner mystery. When I try to show them, they say they still can't see. I say it's in the arch of my back, the sun of my smile, the ride of my breasts, the grace of my style. I am a woman, phenomenal woman. That's me. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மென் வந்து எப்போ பாரு அவங்களும் என்ன பண்ணுறாங்களாம், கொஷின் கேட்குறாங்களா, அட்மையர் பண்ணுறாங்களாம். ஸோ உன்னோட சக்ஸஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஸோ அப்படி கேட்குறப்பெல்லாம் இவங்க சொல்கிறப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்கிறது வந்து எங்களுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்றத வந்து மாயா ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தே கான்ட் டச் மை இன்னர் மிஸ்ட்ரி. ஸோ தே ட்ரைட் ஸோ மச். அவங்க வந்து மாயா ஏஞ்சல் நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள வந்து மாயா ஏஞ்சல் வந்து புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ், அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறாங்களே தவிர, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சோல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னர் மிஸ்ட்ரி மீன்ஸ் ஹியர் த சீக்ரெட் ஆஃப் உமன்ஹுட். ஸோ அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஸோ அந்த விஷயங்களை வந்து யாருமே பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால தான் தே ஸ்டில் கான்ட் சி, தே மீன்ஸ் ஹியர் மென் சொசைட்டி. ஸோ இன்னமே கூட என்னை வந்து அவங்களால என்னை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட சக்ஸஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் இன் த ஆர்ச் ஆஃப் மை பேக். என்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் திருப்பி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க ஸ்மைலில் இருக்குது, அவங்களுடைய ரைட், த ரித்தம் ஆஃப் த பிரெஸ்ட் while she is walking, the grace of my style, அவங்களுக்குன்னு உண்டான அந்த ஸ்டைல், இதில் எல்லாம் தான் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க, ஐ எம் அ உமன், phenomenal woman, that's me அப்படின்னு சொல்கிறாங்க. Now you understand just why my head's not bowed. I don't shout or jump out or have to talk real aloud. When you see me passing, I ought to make you proud.
I say it's in the click of my heels, the bend of my hair, the palm of my hand, the need for my care, because I'm a woman, phenomenal woman, that's me. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதெல்லாம் என்னோடய சக்ஸஸோட சீக்ரெட் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், வை மை ஹெட்ஸ் நாட் போட். நான் என்னோடய ஹெட்டை என்ன பண்ண மாட்டேன், எப்போதுமே நான் போ பண்ண விட மாட்டேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே எப்படி தான் இருப்பேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன் நான் எங்கே இருந்தாலும். ஸோ என்னோடய ஹெட்டை எப்போதுமே நான் ஹையாக தான் வச்சுக்குவேன், போ பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்ட்டாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் கத்த மாட்டேன், குதிக்க மாட்டேன், நான் எந்த ஒரு ஆரவாரமும் பண்ண மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன், நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீப்புளை என்ன பண்ணிடுவேன், ஒண்டர் பண்ண வைப்பேன், அட்மையர் பண்ண வைப்பேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when you see me passing, நான் எங்கேயாவது ஒரு இடத்துல பாஸ் பண்ணுறேன், நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு மேக் யூ ப்ரவுட். நான் கண்டிப்பாக என்ன நான் ப்ரௌடாக அந்த இடத்துல நான் காட்டிக்குவேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் இன் த கிளிக் ஆஃப் மை ஹீல்ஸ். என்னோட ஹீல்ஸ்னால, என்னோட ஹேர், அந்த பியூட்டி ஆஃப் த ஹேர்னால, த பாம் ஆஃப் மை ஹேண்ட், என்னோட ஹேண்ட்னால. இன்னொரு விஷயம், த நீட் ஃபார் மை கேர். யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஒரு தேவைன்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோட கன்சர்ன், என்னோட கேர், என்னோட அஃபெக்ஷன், என்னோட லவ்வை நான் காட்டுவேன். ஏன் அதை நான் காட்டுறேன் அப்படின்னா பிகாஸ் ஐ எம் அ உமன். நான் ஒரு விமன். ஸோ என்னால் எல்லாமே கொடுக்க முடியும். ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாகவும் இருக்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு கேரிங் விமனாகவும் இருக்க முடியும். ஸோ அதனால தான் என்னை நான் சொல்லிக்கிறேன், ஐ எம் அ விமன், ஃபினோமினல் விமன், தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற 5 ஸ்டான்ஸாஸ்க்கும் என்ன அந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டான்ஸா 1ல் அவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அதன் மூலமாக எப்படி அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன அப்படின்னா எப்படிலாம் மென் அவங்கள அட்மையர் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள எப்படி ப்ரிட்டி க்யூட், அதை தாண்டி விமன் அப்படின்னா அவங்களுக்குன்னு உண்டான ஒரு சில பொட்டென்ஷியாலிட்டிஸ் இருக்குது மென் மாதிரியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னர் மிஸ்டரி அப்படின்ற கான்செப்டை பற்றி தேர்ட் ஸ்டான்ஸால் பேசியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஃபோர்த்து ஸ்டான்ஸால் அவங்க ஃபிசிக்கல் பியூட்டினால தான் அவங்களுக்கு ஒரு கிரேட் ஒரு வைப்ரண்ட் பவர் கிடச்சிருக்கு, அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால் டைரெக்டாக ரீடர்ஸை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபெமினைன் குவாலிட்டி அப்படின்றது அது ஒரு கிரேட் திங், அது ஒரு கிரேட் பவர். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஒரு எமோஷனாகவும் இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸாகவும் இருக்குது, அதில் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது, ஒரு கிரேட் பவர் இருக்குது. ஸோ இது எல்லாமே உண்டான எல்லாமே சேர்ந்த ஒரு உருவம் தான் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக் நோட்டோட இந்த போயமை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.